வெல்கம் டு சங்கர் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ சான்றோர் சித்திரம் நிறைய இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இதுதான், இது பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, மயிலை சீனி வேங்கடசாமி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ இது என்னது? ஸோ 80. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான வருஷம் இது. 1900 இருந்து ஸோ 80 வேங்கடசாமி 80 வருஷம் வாழ்ந்தார் அப்படின்னு படிச்சினாவே போதுமானது. ஓகேவா? ஸோ மயிலை சீனி வேங்கடசாமி ஸோ 900 to 1980 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்தது பாரு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தமிழ் மொழியில் மறந்ததும் மறைந்ததுமான சிறந்த செய்திகள் அளவு கடந்து உள்ளன, அவற்றை வெளிக்கொணர்ந்து வீரிய உணர்வுடன் வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்டுருவாங்க. அவ்வளவுதான் கொஸ்டின். இதுல ஒவ்வொரு லைனும் ஒவ்வொரு கொஸ்டின். சோ அதனால சான்றோர் சித்திரத்துல ஒரு லைன் விடாத படிக்கணுங்கிறது அவனோட ஃபர்ஸ்ட் கான்செப்ட். சரியா? சோ ரெண்டாவது பாயிண்ட். ஓகேவா? சோ அடுத்தது, அவர் எழுதிய கட்டுரைகள் அனைத்தும் புதிய செய்திகளை புலப்படுத்திய விந்தை படைப்புகள் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? யார் எழுதிய கட்டுரைகள் அனைத்தும் புதிய புதிய செய்திகளை புலப்படுத்திய விந்தை படைப்புகள் அப்படியே கேட்டுருவாங்க. சோ யாரு அப்படின்னா மயிலை சீனி வேங்கடசாமி அப்படிங்கிறதா. மூணாவது பாருங்க, ராமேஸ்வர தீவு. ராமேஸ்வரத்துல ஒரு தீவு இருக்குன்னு இவர் தான் சொன்னாரு. உறையூர் அழிந்த வரலாறு. உறையூர் எங்க? திருச்சியில் இருந்துச்சு, அது அழிஞ்சு போனுச்சுன்னு இவர் தான் சொன்னாரு. மறைந்து போனா மருங்காப்பட்டினம். ஓகேவா? ராமேஸ்வரம், உறையூர், அப்புறம் என்னது மருங்காப்பட்டினம் போன்ற தனித்தன்மை கொண்ட அவரது கட்டுரைகள். இதெல்லாம் என்னது? அவருடைய கட்டுரைகள் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அப்ப மூணாவதா எத்தனை கட்டுரை எழுதிருக்காருன்னா 3 கட்டுரை எழுதியிருக்கிறாரு அப்படின்னு படி. அடுத்தது பாரு, சோ கொங்கு நாட்டு வரலாறு, துளுவ நாட்டு வரலாறு, சேரன் செங்குட்டுவன், மகேந்திரவர்மன், நரசிம்மன், 3ஆம் நந்திவர்மன். இது எத்தனை பேரு? 6 பேர். இதுதான் 4வது பாயிண்ட். ஓகேவா? உனக்கு தெரிஞ்ச கிங்கோட பேர் எல்லாம் நல்லா படிச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் சேரன் செங்குட்டுவன், அதெல்லாம் அப்புறம் மகேந்திரவர்மன், நரசிம்மன், 3ஆம் நந்திவர்மன் அப்படின்ற இதெல்லாம் என்னது? நூல்கள் அப்படின்னு கொடுத்துருவாங்க. மேல படிச்சதெல்லாம் என்னது? கட்டுரைகள் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. கட்டுரை 3 எழுதியிருக்கிறாரு அப்படின்னு படி. சின்ன சின்ன ஊரை பத்தி சொன்னா கட்டுரை, கிங்க பத்தி சொன்னா சோ அது நூல் அப்படின்னு படி. சரியா? சோ இதுதான் 4வது பாயிண்ட் அப்படின்னு படிச்சிருப்பேன். 5வது பாயிண்ட், களப்பிரர் கால தமிழகம். ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இதில் நம்ம நிறைய நினைச்சிருப்போம். களப்பிரர் காலம்னாவே இருண்ட காலம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க பத்தியா. சோ அதை என்ன பண்றாரு? ஒளியூட்டி சோ தடம் பதித்தவர் யார்? களப்பிரர் காலம், இருண்ட காலம். அப்ப காப்பியங்கள் படைக்கப்படலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. பட் பெரும்பாலான காப்பியங்கள் அந்த காலத்திலயும் படைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கறத வெளிக்கொண்டதுன்னா இவர் தான் படிச்சிருப்பார். சரியா? சோ இதுதான் 5வது பாயிண்ட். ஓகேவா? சோ 6வது பாயிண்ட், நகராட்சி பள்ளியோட ஆசிரியராக நெடுங்காலம் பணியாற்றினார் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? பல்கலைக்கழக பேராசிரியர்களுக்கும் மதித்து போற்றக்கூடிய அளவுல பணி செய்தார் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஒரு டீச்சரா இருந்துட்டு நகராட்சி பள்ளியோட டீச்சரா இருந்திருப்பாரு. பட் இவர் செய்யற பணியை பத்தி என்னது? பேராசிரியர்களும் வியந்திருக்கிறாங்க அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சோ 7வது பாயிண்ட், சோ தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், கன்னடம் அப்படின்னு சொல்லலாம். மொத்தம் 4 லாங்குவேஜ். இதை தமிழ் ஆட் பண்ணிக்க, அப்பதான் ஈஸியா இருக்கும். தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், கன்னடம், மொத்தம் 4 லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னு படி. ஆகிய மொழிகளை கற்று தேர்ந்தவர் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சரியா? அடுத்து, சிறந்த வரலாற்று ஆசிரியர், நடுநிலை பிறளாத ஆய்வாளர், மொழியியல் அறிஞர், இலக்கிய திறன் ஆய்வாளர் என்றெல்லாம் போற்றப்பட்ட பன்முக சிந்தனை கொண்டவர் யார்? அப்படியே தனி கொஸ்டின் வந்துடும். அதை தெளிவா அப்படி. 1980 கடைசியா என்ன பண்றாங்க? தமிழ் பேரவை செம்மல் அப்படிங்கிற பட்டத்தை யார் கொடுத்துருக்காங்க? மதுரை பல்கலைக்கழகம். இதுக்கு முன்னாடி மதுரை பல்கலைக்கழகம் தமிழ் பேரவை செம்மல் கொடுத்தாங்க அப்படின்னு படிச்சிருப்பேன். சரியா? சோ இவருக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்க, 10வது பாயிண்ட், கிறிஸ்துவமும் சமணமும், சமணமும் தமிழும், ஓகேவா, பௌத்தமும் தமிழும், மறைந்து போன தமிழ் நூல்கள். சோ இதே மாதிரி பல புக் எழுதியிருப்பாரு. 4 புக்கு சொல்லிருக்கிறாங்க. சோ இதெல்லாம் எழுதுனது யாரு? சோ ஆய்வு செஞ்சிருப்பார். தமிழ் ஆய்வு வரலாற்றுல இவருடைய நூல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சாலிடா படிச்சுன்னா 10 பாயிண்ட் தான் இருக்கும். 10 பாயிண்ட் தெளிவா படி. மயிலை சீனி வேங்கடசாமி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் நிறைய புக் எழுதினார். அந்த புத்தகத்தின் மூலம் தமிழ் மொழியை பத்தியும் வரலாறு பத்தியும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது? தமிழ் மொழியில் மறந்தும் மறைந்ததுமான செய்திகளை வெளிக்கொணர்ந்தது யார் அப்படின்னா சோ இவர் தான் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அவருடைய கட்டுரைகளை எனது புதிய புதிய செய்திகளை கொண்டு வந்துச்சு அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. 3வது, சோ கட்டுரை 3 கொடுத்திருப்பாங்க. ஒரு ராமேஸ்வரத்துல ஒரு தீவு இருந்துச்சு, ஒரே அழிஞ்சு போச்சு, மருங்காப்பட்டினம், 3 ஊரை பத்தி சொல்லிருப்பாங்க, 6 கிங்க பத்தி சொல்லிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொங்கு நாட்டு வரலாறு, துளுவ நாட்டு வரலாறு, கொங்கு துளுவ வரலாறு, அதுக்கப்புறம் என்னது? சேரன் செங்குட்டுவன், மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன், சோ அதுக்கப்புறம் இன்னொன்னு படிச்சிருப்போம், 3ஆம் நந்திவர்மன் அப்படின்னு படிச்சிருப்பேன். சரியா? சோ 3 கட்டுரை 6 புக்கு அப்படின்னு படி. சரியா? களப்பிரர் கண்ட தமிழகம், இதுதான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான புக்கு அப்படின்னு படிச்சிருப்பேன். சரியா? சோ இது 1 அப்படின்னு படி. சோ அடுத்தது பாரு, சோ அப்ப ஆசிரியர் தான் இருந்து வேலை செஞ்சார். பட் எல்லாரும் பாராட்ட அளவுக்கு ரொம்ப ஃபேமஸா இருந்தாரு. அதுவும் யாரு? பல்கலைக்கழக பேராசிரியரே மதித்து இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 4 லாங்குவேஜ் தெரியும், தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், கன்னடம் அப்படின்னு படி. ஓகேவா? சுத்தி இருக்கிற தமிழ்நாட்டை சுத்தி இருக்கிற மாவட்டங்கள் அப்படின்னு படி. சரியா? அடுத்தது, இலக்கிய திறன வரலாற்று ஆசிரியர். வரலாறு எழுதினாரா? மேல துளுவ நாடு வரலாறு அப்படின்னு. நடுநிலை பிறளாத ஆய்வாளர். ஏன்? களப்பிரர் கால தமிழகம் அப்படிங்கிற புக்குல தான் எனக்கு அது இருண்ட காலம் இல்ல அப்படிங்கறத சொல்லிருப்பாரு. மொழியியல் அறிஞர், மொழியை பத்தி ஆய்வு பண்றிருப்பாரு அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இலக்கிய திறன் ஆய்வாளர் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சரியா? மதுரை பல்கலைக்கழகம் தான் 1980 எப்ப கொடுத்துச்சுன்னே கேட்டுருவாங்க. 1900 தமிழ் பேரவை செம்மல் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்திருக்காங்க பாரு. கிறிஸ்தவமும் தமிழும்,
தமிழ் கூட எல்லாம் வரும். கிறிஸ்துவம் தமிழ், சமணம் தமிழ், பௌத்தம் தமிழ், அந்த சமயத்து கூட எல்லாம் தமிழ் ஆட் பண்ணி இவர்தான் ஆய்வு பண்றிருப்பாரு அப்படின்னு படி. மறைந்து போன தமிழ் நூல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? சோ இதுவே தனி கொஸ்டினா வரும். மறைந்து போன தமிழ் நூல்கள் எல்லாம் கொண்டு வந்தது யாரு? மயிலை சீனி வேங்கடசாமி தான் கொண்டு வந்தாரு அப்படின்னு படி. பல நூல்களையும் தமிழ் ஆய்வு வரலாற்றுல சோ இவர் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு படிச்சிருப்பாங்க. மொத்தம் 10 பாயிண்ட். சரியா? சோ வருஷம் ரொம்ப ரொம்ப ஈஸி. என்னது? ஸோ 80 வயசு வரைக்கும் மயிலை வேங்கடசாமி வாழ்ந்தார் அப்படின்னு படிங்க. சரியா? ஸோ நல்லா படிங்க. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.